இயேசு தோமாவிடத்தில், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் இப்பெருவிழாவில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித தோமையாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய இறை ஆசீர் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, கிபி 52 தோமா இந்தியாவிற்கு வருகிறார். இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர் நற்செய்தி அறிவித்ததை வரலாற்று சான்றுகள் நமக்கு நினைவூட்டுகிறது. குறிப்பாக கேரளா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகளில் எல்லாம் நற்செய்தியை மிக ஆழமாக தெளிவோடு போதித்தவராய் புனித தோமா திகழ்கிறார். இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களுள் ஒருவர் புனித தோமையார். இயேசுவினுடைய பாடுகளை நேரில் கண்டவர், இயேசுவினுடைய உயிர்ப்பை அனுபவித்தவர், இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை பார்த்தவர். பிரியமானவர்களே, 3 ஆண்டுகள் இயேசுவோடே உடனிருந்து அவர் எங்கெல்லாம் சென்றாரோ, நற்செய்தி அறிவித்தாரோ, அற்புத அதிசயங்களை செய்தாரோ, புதுமைகளை செய்தாரோ, எல்லாவற்றிலும் புனித தோமாவினுடைய உடனிருப்பு பங்களிப்பு இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவினுடைய சீடருள் ஒருவராக இருக்கின்றவருடைய இறை அனுபவம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால், இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டவராக புனித தோமா இருக்கிறார். இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு 12 திருத்தூதர்கள் பல்வேறு இடங்களுக்கு, ஊர்களுக்கு, நகரங்களுக்கு, நாடுகளுக்கு போகிறார்கள். ஆனால் புனித தோமையாருடைய பெயர், அவருடைய சீட்டு இந்தியாவிற்கு விழுகிறது. எனவே இந்தியாவிற்கு பயணப்பட்டு வருகிறார் புனித தோமையார். எவ்வளவோ சவால்கள் இருந்திருக்கும். கடல் வழி பயணம் ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கும். எங்கு போகிறோம், எப்படி போய் சேரப்போகிறோம், மொழி தெரியாது, நாடு தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, நாகரிகம் தெரியாது என்கிற இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவே உண்மையான ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே உண்மையான மெசியா என்பதை கண்டுகொண்டதனால் அவருக்குள் துணிவும் ஆற்றலும் இறை வல்லமையும் செயலாற்றியதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்கள், அதனால்தான் புனித தோமையார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உளப்பூர்வமான அனுபவத்தினால் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று பகிரங்கமாக அவர் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். இயேசுவை முழுமையாக அறிந்து வைத்திருந்ததனால்தான் அவரை பற்றி முழுமையாக பிற மக்களுக்கு எடுத்துரைக்க முடிந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால், கிறிஸ்தவர்கள் என்று நாம் மாத்தட்டிக் கொள்ளுகிறோம் என்றால், அது புனித தோமையாருடைய செய்தி அறிவிப்பினால் நமக்கு கிடைத்த பாக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் ஏதோ இன்றோ நேற்றோ வந்தது அல்ல. வெள்ளைக்காரர்கள் வந்துதான் கிறிஸ்தவத்தை இங்கு பரப்பினார்கள் என்று போலித்தனமாக புரட்டுகளை நமக்கு எடுத்து குறைக்கிறார்கள். அதுவல்ல, மாறாக கிபி 52 இந்தியாவிற்கு வந்து நற்செய்தி அறிவித்தவராக புனித தோமையார் இருக்கிறார். அதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னுடைய கைகளாலேயே கட்டிய கோவில்களே அதற்கு சாட்சி. தமிழகத்திலும் கூட கருங்கற்களால் கட்டப்பட்ட தேவாலயம் ஒன்று திருவிதாங்கோடு என்கிற பகுதியில் இருப்பதை நாம் காணுகிறோம். அப்படி அற்புதமாக, அதிசயமாக இந்திய நாட்டினுடைய பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்த புனித தோமையார், என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி
உயிரை கொடுக்கவும் முன்வந்தார் என்பதுதான் அவருடைய வரலாற்றின் நிறைவாக இருக்கிறது. இந்தியாவிற்கு கிடைத்த மிக பெரும் பெருமைதான் புனித தோமையார். ஏனென்றால் உலகத்தினுடைய மீட்பரை, உலகத்தினுடைய மெசியாவை, இயேசு நம் ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தியதை, இயேசு நம் ஒவ்வொருவருக்காக உயிரை கொடுத்ததை புனித தோமையார் நமக்கு அறிவித்து காண்பிக்கின்றார். அதை நம்பிக்கையாக, விசுவாசமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். இயேசு என்கிறவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்தார், அவர் உயிர்த்தார், அவரை போல நாமும் உயிர்ப்போம் என்பதே இந்த நற்செய்தியின் சாராம்சமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதித்து வைத்து அந்த நற்செய்திக்கு சான்று பகர்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இயேசுவின் நற்செய்தி என்பது அன்பின் நற்செய்தி. இயேசுவின் நற்செய்தி என்பது இரக்கத்தின் மன்னிப்பின் நற்செய்தி. இயேசுவின் நற்செய்தி என்பது மகிழ்ச்சியின் நற்செய்தி. இயேசுவின் நற்செய்தி என்பது உண்மை, நீதி, நேர்மையின் நற்செய்தி. இதுவே இறையாட்சி, இதுவே விண்ணரசு. இதை கட்டி எழுப்ப இந்தியா நாட்டிற்கு வந்தார் புனித தோமையார். அதை கட்டி எழுப்பினார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாமும் இறை அரசை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இறை விசுவாசத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஈட்டியால் குத்தப்பட்ட இயேசுவினுடைய விழாவை தொட்டு பார்த்தவர் புனித தோமையார். ஏனென்றால் இறைவார்த்தை சொல்லுகிறது இன்றைய நற்செய்தியில், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட தோமாவிற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை வெளிப்படுத்தி காட்ட விரும்பினார். இந்த உலகிற்கு உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவிக்க விரும்பினார். அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவிடத்தில், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய விழாவினை தொட்டு பார்த்த புனித தோமையார் அந்த இடத்திலேயே உடைந்து போகிறார், நொறுங்கி போகிறார். தன்னுடைய இறை விசுவாசத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அன்பிற்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கண்டதால் நம்பினாய் தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். நீங்களும் நானும் எந்த அளவிற்கு இயேசுவினால் பேறு பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இறை வார்த்தைகள் மிக ஆழமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு மிக மிக சாட்சியாக விளங்கியவர் தான் புனித தோமா. அதனால்தான் ஈட்டியால் குத்தப்பட்ட இயேசுவினுடைய விழாவை தொட்டு பார்த்தார். அதே ஈட்டியாலே குத்தப்பட்டு புனித தோமையார் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். மயிலாப்பூர் சாந்தோம் பகுதிக்கு வந்து அப்பகுதி மக்களை எல்லாம் கிறிஸ்துவின்பால் ஈர்த்து நற்செய்தி அறிவித்தவர். புனித தோமையார் மலையில் அவர் தங்கியிருந்த போது சூழ்ச்சிக்காரர்கள் அவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி ஈட்டியாலே அவரை குத்தி கொலை செய்கிறார்கள். ரத்தம் சிந்தி புனித தோமையார் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக மாறுகிறார். அந்த சாட்சியத்தில், அந்த ரத்தம் சிந்துதலில் இறை நம்பிக்கையும் விசுவாசமும் துளிர்த்தெழுந்தது. அதன் பயனாக இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக நாம் ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே இறை ஆட்சியை இந்த உலகத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மகத்துவமான உண்மையை எடுத்து சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறைவாக்கு பகுதி. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, திதீம் என்னும் தோமா தம்முடன் சீடரிடம், நாமும் செல்வோம்
அவரோடு இறப்போம் என்று சொல்லுகிறார். அதற்கான சாட்சியம்தான் அவர் இரத்தம் சிந்துதல். இன்றைய முதல் வாசகத்தில் நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் நற்செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், உன் கடவுள் அரசு ஆளுகிறார் என்பதை உணரவும் இதோ இந்த திருத்தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இறை வாக்கு உரைக்கிறார்கள், நற்செய்தி பணியை ஆற்றுகிறார்கள். அதற்காக வந்தவர்கள்தான் இந்த திருத்தூதர்களும் நற்செய்தியாளர்களும். பிரியமானவர்களே, மதம் மாற்றுவதற்காக வந்தவர்கள் அல்ல, மனம் மாற்றுவதற்காக வந்தவர்கள். இந்த உண்மையை உணர இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. நீங்களும் நானும் கூட புனித தோமையார் அறிவித்த நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையினால், வாழ்வின் அனுபவங்களினால், கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் அந்த நற்செய்தியை அனுதினமும் நாம் அறிவிக்க வேண்டும். இனி நீங்கள் அந்நியர் அல்ல. இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவே நம்முடைய மூளைக்கல்லாக இருக்கிறார். திருத்தூதர்களை அடித்தளமாக கட்டப்பட்ட கட்டிடமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் நமக்கு சான்று பகர்கிறது. அப்படியாக கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட கட்டடமாக இருக்கிறீர்கள். வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, மாறாக அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பினால், அமைதியினால், சமாதானத்தினால், சகோதரத்துவத்தினால், உண்மையினால், நீதியினால் கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கிற போதுதான் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நம்மால் வாழ முடியும். ஆமீன்.